டே 7 100 டேஸ் சேலஞ்சில் டைம் பார்த்துட்டிங்கன்னா 11:35 PM. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி காலையிலேருந்து நான் எதுவுமே பேசியிருக்கவே மாட்டேன். ரீசன் இஸ் பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி ஆன் மை செல்ஃப், வெரி ஆங்க்ரி, வெரி டிசப்பாயிண்டட் அண்ட் வெரி வெரி அப்செட். ஓகேவா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று டே நம்பர் 6 எல்லாமே சொதப்பியிருப்போம். பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிடல, லஞ்ச் டைமுக்கு சாப்பிடல, டின்னர் டைமுக்கு சாப்பிடல, வாக்கிங் போகல, டைம் 12க்குள்ளே தூங்கலை, மொத்தமாகவே வந்துட்டு காலி. ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். பட் ஆனால் ரொம்ப ஹார்டாக என் மேலே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி கொஞ்சம் காமிக்கல் நோட்டில் அதை முடிவு பண்ணிட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ முடிச்சிருப்பேன். பட் எனக்கு பர்சனலாக ஐ வாஸ் வெரி வெரி அப்செட். ஐ வாஸ் அப்செட், ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். வை? பிகாஸ் ஏதாச்சும் ஒன்னோச்சு நம்ம பண்ணியிருக்கலாம், ஒன்று டைமுக்கு பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு டிக்கோ அடிச்சிருக்கலாம். எப்படி நீ 5க்கு 5 அப்படியே மிஸ் பண்ணுவேன்? இந்த 100 டேஸ் சேலஞ்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும்ல. ஸோ வந்துட்டு இது நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மைண்டை டிட்டர்மைன் பண்ணி இது எடுத்துருக்க, எப்படி இவ்வளோ லெத்தாஜிக்காக நீ இருந்து எப்படி ஒன்று கூட டிக் பண்ண விட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலி வந்துட்டு ஒரு மாதிரி அது ரொம்ப டிஸ்டர்பிங்காகவும் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டிங்காகவும் இருந்துச்சு. பட் நெவர்தலெஸ் சரி போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தூங்கிடுறா. 7th டே ஃபுல் பர்ஃபெக்ட் டே அடிக்கிறோம், அதுக்கு நீ காம்பன்சேட் பண்ணியே ஆகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர டிட்டர்மைன் மைண்ட் செட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். அவ்வளோ டிட்டர்மைண்டாக உட்காந்துருந்தாலும் என்ன ஆச்சுன்னு தெரில, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அங்கேயும் இங்கேயும் நடக்கிறேன், டிவி பார்க்குறேன், லேப்டாப் பார்க்குறேன், ஃபோன் ஸ்வைப் பண்ணுறேன், சாப்பிட்றேன், தூக்கமும் வரல. மேபி பெட்டில் படுத்து தூங்க ட்ரை பண்ணியிருந்தா தூங்கியிருப்பேனோ என்னவோ தெரியல. பட் நான் முயற்சியும் எடுக்கலை. எல்லா தப்பும் என் மேலே தான். அண்ட் ஹென்ஸ் ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி ஆன் மை செல்ஃப். நான் ரொம்ப பிஸ்ட் ஆஃபாக இருந்தேன், ரொம்ப டிசப்பாயிண்டாக இருந்தேன். காலையில் வந்து அப்படியே கோவம் கொப்பன்னு பொங்குது. என் மேலேயே எனக்கு கோவம். சில டைம்ஸ் நம்மளுக்கே தோணும் தெரியுமா, அநியாயம் பண்ணுறா, இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு தோணும் தெரியுமா. அந்த மாதிரி காலையில் எனக்கு அது தோணிகிட்டே இருக்குது. அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி அப்செட். எனக்கு எதுவுமே யார்ட்டையும் பேச தோணல. ஐ ஜஸ்ட் ஷட் மை மவுத் அண்ட் சேட் டவுன். அந்த ஆங்கரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதை டிஸ்ட்ரக்டிவாக மாற்ற வேணாம், முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக சேனலைஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எட்ரா ஷூவான்னு சொல்லிட்டு காலங்காத்தால் 8 மணிக்கே வாக்கிங்கு நார்மல் ஸ்பீடோட கொஞ்சம் விருக்குன்னு வேகமாகவே நடந்தேன். ஸோ அந்த வகையில் அந்த வாக்கிங் 20 மினிட்ஸோட பாக்ஸும் டிக் அடிச்சிட்டேன். அண்டு நேற்று நடக்கலை. பட் அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்பீடோட இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தேன். அந்த ஸ்டீமையும் கொஞ்சம் லெட் அவுட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கோவம் காம் டவுன் ஆச்சுன்னு சொல்கிறேன். அண்ட் தென் வந்த உடனே வந்து டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சேன். நானே சமைச்சிட்டேன். அண்ட் காஃபி நானே போட்டுட்டு கிளம்பிட்டேன். வை? பிகாஸ் மூவி போயிட்டு இருந்துச்சு ஒன்று. அண்ட் செகண்ட்லி சண்டே வைஃப் தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானே பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். நூடுல்ஸ் தான் சமைச்சேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு தெரியும், 1-2 தான் தெரியும். ஸோ அது சமைச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஹீமேன் அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பார்த்துட்டேன். ரிவ்யூ போட்டிருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் படம் பாட்டு வந்து ரிவ்யூ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ஸோ 2:30 நம்ம சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் லஞ்ச். பட் 3 o'clock ஆகி போச்சு. பட் இட்ஸ் ஓகே, தட் இஸ் பர்மிசபிள். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கில் இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆக தான் செய்யும் டைம். ஸோ அது வந்துட்டு அது ஒரு 1/2 hour டிலே ஆயிடுச்சு. பட் 1/2 hourக்குள்ளே சாப்பிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து முந்தின நாள்லாம் தூங்கலை இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் தலைவலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாற்றமான ஈவினிங்கு. பட் அதே கேப்பில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு வுல்வரினோட ஒரு கேம் பிளே, ஒரு எக்ஸ்டெண்டட் கேம் பிளே ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ரியாக்ட் பண்ணி நிறைய பேர் கேட்கவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பாருங்கன்னு சொல்கிறேன். இல்லாட்டி சேனல் 1ல் இருக்கும், பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். அதையும் பண்ணி போட்டுட்டு எப்படியோ டின்னரும் டைமுக்கு சாப்பிட்டாச்சு. 9:09 சாப்பிட்டுட்டேன். ஸோ காலையில் செம்ம காண்டா செம்ம கோவமாக ஸ்டார்ட் பண்ணாலும் அதை நம்ம டிஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகாமல் கன்ஸ்ட்ரக்டிவாக சேனலைஸ் பண்ணதுனால பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிட்டோம், வாக்கிங்கை முடிச்சோம், டின்னர் டைமுக்கு சாப்பிட்டோம், லஞ்சும் வந்துட்டு ப்ரொடக்டிவாக இருந்ததுனால அந்த 1/2 hour டிலே. மற்றபடி வந்துட்டு லஞ்சும் இல்லைனா டைமுக்கே சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு கோப்பப் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் 11:35 கிட்ட ஆகிப்போச்சு. ஸோ 12 o'clock தூங்க முடியுமான்னு தெரியலங்க. பிகாஸ் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெஸ் சைன் பண்ணி வைக்கிறது, சில விஷயம் எடுத்து வைக்கிறது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் இன்னைக்கு 12 o'clock தாண்டினாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தூங்கிடணும். ஐ டு நாட் வாண்ட் டு டிலே. பிகாஸ் மறுபடியும் அது ரிப்பீட் ஆச்சுன்னா செம்ம காண்டாயிரும் எனக்கு. ஸோ ஒரு பக்கம் பிஸ்ட் ஆஃபாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல, அந்த கோவத்தை நீ கரெக்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு ரிப்பீட். அது நான் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கேன். ஐ டோன்ட் பிளடி வாண்ட் திஸ் டு ரிப்பீட். ஸோ இது மறுபடியும் விடக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ப்ரீ மச் டே 7 தூக்கம். இப்போ நான் தூங்கியே ஆனும். ஸோ நான் போய் முடிஞ்சளவு சீக்கிரம் தூங்க ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன். ஃபார் நவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ முன்ன பின்ன தவறுகள் நடந்தாலும் டிசிப்ளின் பண்ணுறோம் அண்ட் செட் பண்ணுறோம், இந்த சேலஞ்சை அடித்து துவம்சம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே போய் தூங்குறேன் இப்போதைக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். குட் நைட் அண்ட் டேக் கேர். பீஸ் பண்ணிடுங்க. ஓகே.